வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு தமிழகத்தில் பல நெருக்கடிகள், சோதனைகள். அண்ணன் எப்போது சாவார், திண்ணை எப்போது காலியாகும் என்கிற பழமொழிக்கு ஏற்றாற்போல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே பல அவதூறுகளை பரப்பி போராட்டங்களை செய்து வருகிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கர்நாடக மாநில செயலாளரும் கழகத்தின் செய்தி தொடர்பாளருமான பெங்களூர் திரு புகழேந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம். சின்னம்மாவிடம் அதிமுகவினர் ஆலோசனை பெறலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு உன்னதமான ஒரு தீர்ப்பு, நாடு போற்றும் நல்ல தீர்ப்பாக பார்க்கிறேன். அதை அறிந்ததும் தெரிந்ததும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவன் நான். 33 ஆண்டுகள் அனுபவமிக்க ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவி, நாம் போற்றி வணங்கக்கூடிய தலைவியோடு இருந்து பல அரசியல் அனுபவங்களை அறிந்து தெரிந்து கொண்டவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். ஆகவே அவர்களோடு கலந்து ஆலோசித்து அமைச்சர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதில் எந்த தவறும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு ஐயப்பாடாகவே சிலர் இதை கிளறி சிறையில் இருக்கிறார்கள். சென்று பார்க்கலாமா வேண்டாமா, சட்டத்திலே நாளை பிரச்சனைகள் வருமா, அமைச்சர்கள் பார்த்தால் அவருக்கு பிரச்சனை வரும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தால் இவர்களுக்கு பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிலே அரசியல் லாபத்தை கண்டு கொண்டிருந்த எதிரிகளுக்கு கிடைத்த தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதோடு மாத்திரமல்ல, அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை போட்டவர் பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஒரு சேலஞ்ச் பண்ணி போட்டிருந்தார். நம்ம பார்த்தோம். மிக அழகாக அதை உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. இதே தீர்ப்பு இந்த பொதுச் செயலாளர் காக கொடுத்திருக்க தீர்ப்பு தான் நாளை அங்கேயும் எதிரொலிக்கும், எங்கேயும் தேர்தல் கமிஷனிலும் எதிரொலிக்கும், தேர்தல் ஆணையத்திலும் இதே தான் வரும். இதில் நத்திங் பட் இதில் தேர்தல் ஆணையம் ஹேவ் நோ ரைட்ஸ் டு இன்டர்வீன் திஸ் மேட்டர் unnecessarily pending that application before the election commission என்பதுதான் என்னுடைய வாதம். இன்னொன்று, என்னை பொறுத்தவரை இந்த இயக்கத்தில் வானோங்கி பறக்கின்ற வல்லதந்த அண்ணா கொடியேந்தி ஆரம்பத்திலிருந்து பல ஆண்டு காலம் இங்கே போராடி வந்தேன், உழைத்து வந்தேன், வேறு மாநிலத்தில் கழக பணிகளை ஆற்றி வந்திருக்கின்றேன். ஆனால் நாம் எந்த காலகட்டத்திலுமே அம்மா மறைந்த பின்னால் சின்னம்மாவை மறந்துவிட முடியாது. அதுதான் எங்களது பார்வைகளிலே நெஞ்ச நாளங்களில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு மனிதரை அழைத்து, இவர்தான் திறமை மிக்கவர், அம்மா விட்டு சென்ற ஆட்சியை நடத்துவதற்கு தகுதி உள்ளவர், ஆகவே தொடர்ந்து எனது தம்பி இந்த ஆட்சியை நடத்துவார் என்று சொல்லி அந்த ஆட்சியை அவரிடத்திலே ஒப்படைத்து தீர்ப்பை தலைவணங்கி சென்றவர்கள் சின்னம்மா அவர்கள். அவர்கள் விட்டு சென்று எந்த அறிவுரையை சொன்னார்களோ அந்த அறிவுரையை விட்டு விடாதீர்கள் என்றுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்பதாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் பெங்களூர்காரர், உண்மையில் பரப்பன அக்ரஹார சிறையில் நடக்கும் நிகழ்வு பற்றி உங்கள் பார்வை என்ன? ஊடகங்கள் வருகின்ற வதந்தி போல் நடக்க வாய்ப்பு உண்டா? சார், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், ரிசார்ட்டிலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே பத்திரமாக வைத்து ஆட்சிக்கு குந்தகம் ஏற்பட்டு விடுமோ, ஆட்சி கட்டிலை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே சின்னம்மா அவர்களும் இன்றைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களும் அங்கே இருந்தார்கள். நானும் இருந்தேன். அன்றைக்கு எல்லாத்தையும் பக்கபலமாக எல்லாரையும் வைத்து 125 பேர்கள் மொத்தமாக இருந்தார்கள். 3 பேர் காணாமல் போனார்கள். 122 பேரை வைத்து நாம் நமது மெஜாரிட்டியை நிரூபித்தோம். அதற்கு காரணம் சின்னம்மா அவர்கள்தான். நன்றாக நினைவிருக்கிறது, பத்திரிகையாளர்கள் உள்ளே அழைக்கப்பட்டு நீங்களே சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். ஜனநாயக உரிமையை கொடுத்து பேச வைக்கிறார்கள். ஊடகங்கள் உள்ளே செல்லுகிறது, பேசுகிறது. அப்பொழுது கூட சின்னம்மா அவர்கள், நான் பேசவில்லை, நீங்கள் பேசுங்கள் என்று அங்கே அந்த இடத்திலே ரிசார்ட்டிலே சொன்னார்கள். மெஜாரிட்டியும் அந்த இடத்திலே பின்னாலே நிரூபிக்கப்பட்டது. ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எந்த தீர்ப்பாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தீர்ப்பு வந்ததை அறிந்ததும் சிறிது கூட, பல பேர் அழுதாங்க சார், கண்ணில் தண்ணி வந்தது, ஐயோ இப்படி ஒரு தீர்ப்பு, 96 கருணாநிதி அரசால் போடப்பட்ட வழக்கிலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தீர்ப்பு வந்துவிட்டது, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஒப்புக்கொள்ளவில்லையே இந்த உச்சநீதிமன்றம், அம்மாவையும் குற்றவாளி என்று சொல்லிவிட்டார்களே என்று
நெஞ்சம் பதறியது, நிலை குனிந்து போய் நாம் நின்றிருந்த நேரத்தில் கூட அதையெல்லாம் கவலைப்படாமல் சின்னம்மா அவர்கள் சிறையிலே வந்து சரண்டரானார்கள். அங்கே நிற்கின்ற பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் என்கின்ற ஃபஸ்ட் பிரிசனர், செகண்ட் பிரிசனர் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு சிறையில் இருப்பவர்கள். அது மாதிரிலாம் இருக்கப்போ கூட அதையெல்லாம் அவங்க வந்து பெருசாக பொருட்படுத்தலை, கேட்கலை. ஆகவே அங்கேருந்து அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க சிறைக்கு சென்று விட்டார்கள். ஒரு நாள் நான் சந்தித்து கேட்டேன், அம்மா தயவு செஞ்சு இந்த ஃபுட்டெல்லாம் ஒத்துக்குதா இல்லையா தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, சில சட்ட விதிகள்லாம் இருக்குது, அதுபடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிசனருக்கு வந்து உள்ளேயே குக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பெசிலிட்டி சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த அனுமதியை நான் வாங்கி விடுகிறேன், அதுக்கு பின்னாலே நீங்கள் உள்ளேயே சமைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு குக்கு தான் சார் இருப்பாங்க என்டையர் ஜெயிலில். நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மொத்த ஸ்ட்ரென்த்தன் வந்து 4500 பிரிசனர்ஸ் கைதிகள் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள்லாம் சேர்த்து சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருப்பார். ஆனால் பிரிசனர்ஸே சமையல்காரனாக இருப்பான். அங்கே இருக்க கைதிகளே பல வருடங்களாக இருப்பவர்கள் தான் சமையல்காரராக இருப்பார்கள். வெவ்வேறு தொழிலில் இருப்பாங்க. சமையல் தெரிந்தவங்க சமையல் அந்த தொழில் இருப்பாங்க. அப்போது அவர்கள் ஒருவருக்கு அந்த நம்பர் 1 பிரிசனர்னால் அவங்க அந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பே பண்ணணும், நம்ம பே பண்ணணும். அவங்களுக்கு இதுதான் சட்ட விதியில் இருக்குது. அதை வந்து அவங்கள்ட்ட அம்மாட்ட சொன்னேன். மிக தெளிவாக சொன்னார்கள், எந்த பிரச்சனையும் வேண்டாம் புகழேந்தி, எதையோ நம்ம கேட்க போய் நம்ம மேலே வேற பிரச்சனைகள் வரும். இதை கேட்டாங்க சசிகலா, அதை கேட்டாங்க, அது கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நாளைக்கு. ஆகவே அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே சாப்பிட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். முடியலைன்னா அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லலாம். டாக்டர்ஸ் வந்து ஃபுட்டை வந்து அவங்க தான் அங்கே அத்தாரிட்டி, இந்த ஃபுட்டை கொடுங்கன்னு அவங்க சொன்னால் அதை வந்து அங்கே இருக்கிற சீனியர் சூப்பரண்ட் மேனுவல்லே இருக்குது. ஆகவே அது மாதிரி பண்ணுவாங்கம்மான்னு சொல்லி எதையுமே கேட்கவில்லை. எங்களது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவே இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சிறை தண்டனைக்கு நீங்கள் வந்து சிறைத்துறையினுடைய உடையை போட வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிறைத்துறையில் சேர்ந்தவர்கள் இதை தெரியாமல் பேசுகிறார் அந்த அம்மா என்பது புரியவே இல்லை. அந்த மேனுவல் எடுத்து நான் எல்லா ஊடகங்களுக்கும் நாடு பூரா சொல்லிட்டேன். இந்த அம்மா தெரியாமலே சொல்லுது. அதுதான் டிஜிபி சத்யநாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல சிறைத்துறையை பற்றி, தப்பாக இந்த டிஐஜி ரூபா தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆகவே உள்ளே சென்ற இடத்திலும் இன்னொன்று சார், என்னென்னா நம்ம டிவி மூலியமாக சொல்லிக்க விரும்புகிறது, நான் இன்றைக்கி பார்க்கல அவங்கள, பல வருடங்களாக இந்த வழக்கு 15 வருடங்களாக பெங்களூரில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என்னுடைய பசுமையான நினைவுகள், நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, அம்மா இங்கே இருக்காங்க, 313 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக சின்னம்மாவும் அவரோடு இருக்கக்கூடிய இளவரசி அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். நான் இந்த க்ரௌன் பிளாசா ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. 313 முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டா வெறும் வெஜிடபிள் சாலிட். ஸோ இட்ஸ் எ புவர் ஈட்டர். ஸோ இது வேண்டும் அது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நபரே இல்லை அவர், எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் தைரியமாக இருக்கிறார். ஓரளவுக்கு அவங்க பிபியும் சுகரும் வந்து நார்மலாகவே காட்டுதுன்னு சொன்னால் அது அம்மாவோடு இருந்த தைரியம், அந்த தைரியம் தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அம்மா வந்து ரூபா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். ஒரு ஆஃபீஸர், ஒரு போலீஸ் துறை, கண்ணியமிக்க துறை, கட்டுப்பாடோடு இருக்கின்ற துறை. ஆனால் இந்த அம்மா போய் நேராக ப்ரெஸ்ஸை கூப்பிடுறது, அது பாட்டுக்கு உட்காடுறது, பேசுதுன்னு சொன்னால் என்ன ஸ்பெஷலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல சார். எனக்கு இன்னொன்று புரியல. இந்தியாவில் நாம் பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கோம், அவங்களுடைய கான்டாக்ட் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அவங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்குது. அவங்க சர்வீஸில் இருக்கும்பொழுது ஆத்தரைஸ் பண்ணாமல் மீடியாவோட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அவருடைய மேலதிகாரிகளுக்கு எழுதலாம், உள்துறை செயலாளருக்கு எழுதலாம், ஏன் தலைமைச் செயலாளருக்கே கூட எழுதலாம். வேறு இலாக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகும் அந்த பெண்மணி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் என்றால் அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கமிட்டியுடைய விசாரணைக்கு இடையூறாக இருக்காதா? நிச்சயமாக. வினய்குமார் என்கின்ற முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இந்த சென்ட்ரலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவர் முக்கியமான ஆள். அவருடைய போட்டு ரவின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மைசூர்லேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டு 3 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணி விசாரணைன்னு சொன்ன பின்னாடி நான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் என்று பார்க்காமல் என்னால் நியாயமாக பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சித்தராமையா அவர்களை பாராட்டுகிறேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களை. அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி உடனே உத்தரவு போட்டு விசாரிக்க சொல்லிவிட்டார். விசாரணை நடைமுறையில் இருக்கும் பொழுது ஆங்கேயே அதிகாரிகளாக இருந்த டிஜிபி சத்யநாராயணன் இந்த உயர்ந்த மனிதர், he was in CBI, he was in லோகாயுக்தா, he is getting retirement today or tomorrow. So this is a situation is like that.
ஸோ அவர் மீது ஒரு சின்ன களங்கம் கூட இல்லை. இந்த பெண்மணி அவர் ஏதோ 2 கோடி ரூபாயை அதிமுக நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கின்ற உடனே அவர் அபைன்ஸ், அவர் இன்னும் ஒரு 10-15 நாள் தானே இருக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் எந்தவித பொறுப்பிலும் இல்லாமல் அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறார். இந்த அம்மா உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாங்க. அதுக்கு பின்னாடி சீனியர் சூப்பரண்டன் கிருஷ்ணகுமார் ஒருத்தர் அவரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறார். அனிதான் ஒரு எஸ்பி இருக்குது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி குல்பர்கா, பீதர் இப்படிலாம் போயிடுறாங்க. when already you transferred from department to department, when you are working under the transport commissioner, இது அங்கே போன பின்னாடி கூட ப்ரெஸ் எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா 30ஆம் தேதி போன மாதம் அதே சிறைத்துறையில் போய் உள்ளே வந்த உடனே ஒரு ஆய்வு நடத்துது. ஆய்வு நடத்தி 36 பேர் HIV ரிப்போர்ட்டட், எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறார்கள், யாருக்கும் சரியாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை, கொடுக்கல. ஆகவே இந்த சிறைத்துறையில் இந்த மருத்துவத்துறை ரொம்ப மோசமாக இருக்குது பிரிவு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது இந்த அம்மா. அடுத்து காஞ்சா இருக்குது உள்ளார, காஞ்சா எங்கே பார்த்தாலும் காஞ்சா கிடைக்குது அப்படின்னு இன்னொன்று கொடுக்குது. அப்பொழுதெல்லாம் ரீச்சஸ் ரொம்ப கம்மி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து பேப்பர் எழுதுகிறான். ஆனால் எப்போ பெரிய பிரபலியம்னு சொன்னால் இந்த எதிர்கட்சிகளும் மற்றவர்களிலும் சொல்லி 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 பேர் வாங்குறான் பாருங்க. யார்? சசிகலா 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 நீங்கள் பொதுச் செயலாளர் பேரை அங்கே சொன்னால் இந்த ரூபா ஆல் இண்டியா லெவலில் ஃபெமிலியர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரே திட்டமிட்ட சதி. அவர் சீஃப் மினிஸ்டர் தெளிவாக சொன்னார், அந்த அம்மா போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது தப்பு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ப்ரெஸ் கேட்டதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இதை ஒரு டிசிப்ளின் இருக்குது, இதுக்கெல்லாம் அங்கேயும் உட்காந்து பேச முடியாது, அந்த அம்மா பேசியிருக்கிறது தப்பு, அதனால தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி ஓப்பனாக ப்ரெஸ்ஸுக்கே சீஃப் மினிஸ்டர் சொல்லியாச்சு. அதையும் மீறி மறுபடியும் இது பேசுது. அதுவும் பொதுச் செயலாளர் பேரை சொல்லியே பேசுது. இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டேன் சார், நாளைக்கு நான் பெங்களூர் ரீச் ஆன உடனே நான் ப்ரெஸ் மீட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சிஎம்முக்கு அனுப்பிச்சிட்டேன். அங்கே இருக்க வினய்குமார் சாரை பார்த்து காலையில் அந்த விசாரணை அதிகாரிக்கு எங்களுடைய வழக்கறிஞர் மூலிமா இதை நான் நாளைக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறேன். they must take action, they cannot ignore this is very important question. திமுக மாதிரி இருக்க எதிர்கட்சிகள் தொந்தரவு போதாதுன்னு சொன்னால் அங்கே போய் அங்கே சிறையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் வருகிறது. அங்கே எந்த தவறும் நடக்கவில்லை என்று ஒரு தீர்ப்பு வந்து விடுமோ என்பதற்காக அவர்களுடைய விசாரணை ஒரு திசை திருப்புவதற்காகவும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காகவும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். பாயிண்டட் அவுட் வெரி கிளியர், திஸ் வெரி வெல் ஐ அப்ரிஷியேட்டிங் திஸ் பிகாஸ் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதுதான் உண்மை. ஏன்னா 30ஆம் தேதி நான் ஓய்வு பெறுகிறேன், அதுக்குள்ளே 3 நாளைக்குள்ளே நீ சொல்லலைன்னா 50 கோடி ரூபா டிஃபர்மேஷன் நான் போடுவேன்னு சொல்லி நேர் அதிகாரி, இந்த அம்மாவுக்கு மேலே இருந்த அதிகாரி, அவர் டிஜிபி உயர்ந்த இடத்துல இருந்த அந்த அதிகாரி சத்யநாராயண ராவ் நோட்டீஸ் கொடுத்துட்டார். அதான் திசை திருப்ப வேண்டும். எதை திசை திருப்ப வேண்டும்? இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தால் 2 மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த டிஜிபி சொன்னீங்களோ அந்த டிஜிபி 2 மெமோவை இந்த அம்மாவுக்கு ரூபாவுக்கு கொடுத்துருக்காரு. முதல் மெமோ ஃபேஸ்புக்கில் படத்தை போட்டுக்கிறது. அவங்க ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா டிசைனாக சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி படத்தையெல்லாம் போட்டுக்கோங்க, போட்டே இருந்தாங்க. முதல்ல வார்ன் பண்ணார், இது மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து கண்ணாபின்னான்னு படத்தையெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்காரு. 2வது, நான் சொன்ன அந்த 30ஆம் தேதி ஒன்றும் 10ஆம் தேதி ஒன்றும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கு போய் நீ அப்பீர் ஆகணுமா, அங்கே அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே இன்டிமேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அன்றைக்கி போகவே இல்லை. அன்றைக்கி தான் இந்த மறுபடியும் ஆய்வு பண்ணுது இந்த இடத்துல ஆகவே நான் சொல்லி நீ அங்கே போகலை, ஆகவே மதிக்க மாட்டேன் நீன்னு சொல்லி 2வது மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் துறையில் மெமோ வாங்கினா என்ன ஆகும் பின்னாடின்னு சொல்லி. ஆகவே இந்த 2 மெமோவிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒரே நோக்கத்தில் ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி தன்னுடைய புகழையும் பெரிதுபடுத்தி கொள்ள அங்கே அந்த சிறையில் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பெயரை பயன்படுத்தி கொள்ள அவங்க பேரை பயன்படுத்தி இந்த புகழை மேலே வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த அம்மா எடுத்துருக்கு. இன்னொரு விஷயம், சிறை விதிகளின்படி உள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க டிபார்ட்மெண்ட் அஃபீஷியலாக டிஐஜி பிரிசன்ஸாக அங்கே விசாரிக்க போகும்போது அங்கே நடப்பவற்றை வீடியோவில் எடுத்து செல்ஃபோனில் அதை வெளியே பரப்புவது இது சட்டவிரோதம் இல்லையா? நான் அந்த ஃபோட்டோவே ஒத்துக்கல சார். பாகுபலி விட பெரிய கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். அது எங்கே எடுத்த ஃபோட்டோ, எங்கே சின்னம்மா நடக்கிறாங்க, எங்கே பேக்கை போட்டிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெளிவாகவில்லை. அடிக்கடி நான் அங்கே சென்றிருக்கேன். இல்லை, நீங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. நான் அந்த ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோ இல்லை. ஏன்னா உண்மையான ஃபோட்டோ எடுத்தவங்க சொல்லிட்டோம், நான் தான் எடுத்தேன், ஆள் வச்சு எடுத்தேன், இது இவங்க எடுத்தேன்னு சொல்லி. அப்போ இந்த பாயிண்ட் ரைஸ் ஆகும் நீங்கள் சொன்னது.
அது பெரிய ப்ராசிக்யூட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஏன்னா சிறைத்துறை உள்ளார போய் இவன் கேமரா வச்சோ ஃபுட்டேஜ் திருண்டானா அதே பெரிய குற்றச்சாட்டு, ப்ராசிக்யூட் பண்ணிட்டோம். ஆகவே என்னை பொறுத்தவரை அது கிராஃபிக்ஸ். அந்த கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ அங்கே இருக்கின்ற பாகுபலி சினிமாவையே மிஞ்சி விட்டது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது திரு டிடிவி தினகரன், திவாகரன் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு துயரமான துக்கமான ஒரு இடத்திலே கூட ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்பட்டேன். மிக தெளிவாக சொல்லிட்டார் அவர். நீரடித்து நீர் விலகாது, எங்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, இதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்திலே இருக்கிறது என்பதை அன்புக்குரிய அருமை சகோதரர் திவாகரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே நாம் அத்தனை பேரும் அந்த முயற்சியில் இறங்க வேண்டும். காப்பாற்றப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி அவர்கள் என்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னதுதான் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்பதை மிக தெளிவாக சொல்கிறேன். திரு திவாகரன் என்கின்ற ஒரு சகோதரருக்கும் கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு கழக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற டிடிவி தினகரன் என்கின்ற ஒரு எங்களது தலைவருக்கும் இருவருக்கும் நடுவே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் சிலர். அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், அரசியல் சூழ்ச்சியாளர்களாக இருக்கலாம், எங்கள் பின்னாலே இருந்து முதுவிலே குத்தக்கூடிய துரோகிகளாக இருக்கலாம். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பணியை ஒரு மூன்று நோக்கோடு செய்து கொண்டிருந்தார்கள். இது இனி நடைபெறாது. இங்கே குடும்பத்திலே குழப்பமில்லை என்பதை அன்றைய இறப்பு செய்தியிலே, இறப்பு நிகழ்ச்சியிலே அது முடிவாகிவிட்டது என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. இப்போ நீட் தேர்வில் தமிழக அரசு சரியான அழுத்தம் கொடுக்கவில்லை என்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தும் திமுகவின் செயல்பாடு குறித்து எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய அரசியல் வாழ்வே போனாலும், முதலமைச்சர் பதவியே போனாலும் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீரை தரமாட்டேன் என்று அன்றைய முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கி அவர் முதல்வர் இருக்கார், சோமனஹள்ளி கவுடா. ஏன்னா அந்த ஊரில் இருந்து நான் ஒரு டிசிஷன் எடுத்து இங்கே தண்ணி விடணும், தண்ணி முடியாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்க காங்கிரஸ் தண்ணி வேணும்னு சொல்லுது, அங்கே இருக்க காங்கிரஸ் விடாதுன்னு சொல்லுது. இது அரசியல் நிலைப்பாடுகள், அந்தந்த அரசியல் கட்சிகள் செய்வது. ஆனால் அந்த தினம் அவருடைய நிலைப்பாடு அது விடவே முடியாது, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுட்டார். ஆனால் அம்மா உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். பருச்சாண்டு நினைக்கிறேன் 3 நீதிபதிகள் நினைவில் இருக்கிறது. அவர்கள் முன்னால் அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல், சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, காவேரி ஆணையத்தை மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லி பிடிபிடின்னு பிடிச்சதில்ல. இதே எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் அம்மா தொடுத்த வழக்கில் கையை கட்டி கொண்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் என்று கேட்பார்களே, அந்த பொது மன்னிப்பை கேட்டு தண்ணீரை திறந்துவிட்ட சரித்திரம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். உச்சநீதிமன்றத்தில் நிரூபித்தார்கள். அதை தன்னுடைய சொந்த கேஸை பார்க்காம கோட்டை விட்டாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய நலனை பார்க்காமல் அம்மா அவர்கள் இருந்ததே இல்லை. இதுதான் சரித்திரம், வரலாறு. ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் சார், நீட்டை முழுவதுமாகவே மத்திய அரசு முடித்து விட்டது. எல்லா மாநிலத்திற்கும் இதுதான், இந்த நீட்டு தான் வேண்டும் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டு சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் மத்திய அரசு அறிவித்து எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். இங்கே எனக்கு மாத்திரமே விதிவிலக்கு கொடு என்று கேட்பது தமிழ்நாடு ஒன்று தான். வேறு எந்த ஸ்டேட்டும் நம்மளோட ஒருங்கிணைஞ்சு வந்து போட்டு நிற்கலை இங்கே. ஆனால் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். கைகோர்த்து வர வேண்டிய ஸ்டாலின் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டு இந்த நீட்டில் பண்ணலைன்னு சொன்னால், அப்போ நீட்டில் ஏதாவது வேணுன்ற மாதிரி இந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கின்ற எம்பியெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. முதல்ல எதையாவது ஒன்றை வழிநடத்தி காட்ட வேண்டும். அதற்கு அவர் தயாராகவே இல்லை. 6877 பள்ளிகளில் கிட்டத்தட்ட பாருங்கள் 4,20,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த நடவடிக்கையில். ஆகவே எவ்வளவு முடியுமோ இந்த அரசு போராடி கேட்டிருக்கிறது, பல முறை சென்றிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது மத்திய அரசு கைகளில் இருக்கிறது. இது மாநில அரசை பார்த்து நீங்கள் தான் பொறுப்பு என்று சொன்னால் பொறுப்பற்றவர்கள் பேச்சு என்பது தான் என்னுடைய சொந்தமான கருத்து. ஏன்னா நீங்கள் நல்லா தெரியும் சார், உச்சநீதிமன்ற முடிவுக்கு பின்னாலே, மத்திய அரசுக்கு முடிவுக்கு பின்னாலே என்ன அதிகாரம் படைத்தவர்களாக இந்த மாநில அரசு இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாமல் கேட்குறேன். இல்லை, இப்போ அவர் ஸ்டாலினுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, ஒரு கால் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்து விட்டால் அதிமுகவுக்கு வெற்றி வந்து விடுமே, அப்படி வருகிற வெற்றியில் நமக்கும் பங்கு வேண்டும் என்பதற்காக நடத்துகிறாரோன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல நீட்டை பற்றி விளக்கு வேணும், முதலமைச்சர் போகணும்னு சொன்னார். நம்ம அம்மா அரசு நடத்துகின்ற
மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சின்னம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்காக போனார். சுகாதார அமைச்சர்கள் போனார்கள், கேட்டார்கள். ஏதாவது ஒரு விதிவிலக்கு, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து மக்கள்கிட்ட சொன்னோம், கொடுக்குறோம், போகிறோம், வரேன்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே ஏதோ நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு நிரந்தரமான தீர்வு வேண்டும், 2 வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு அங்கே இருக்க மத்திய சுகாதார அமைச்சர் சொன்ன உடனே நிரந்தரமாக ஒன்றை வேணும்னு சொல்லி மாற்றி பேசுகிறார். சில மாதங்களுக்கு முன்னால், 2 மாதங்களுக்கு முன்னால் செயல் தலைவர் என்று நினைக்கிறேன் திமுகவிலே அவர் சொல்கிறாரு, கலைஞர் அவர்கள் செயல்படக்கூடிய நிலையிலே இருந்திருந்தால், கலைஞர் அவர்கள் ஆற்றலோடு செயல்பட்டிருந்தால் தமிழக அரசியலிலே பல மாற்றங்களும் நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு உனக்கு எதுக்கு பேர் செயல்படுகிற தலைவர்னு சொல்லி. ஆகவே அவராலே செயல்பட முடியவில்லை, எனது தந்தையார் இருந்தால் செயல்பட்டு இருப்பார் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செயல்படவில்லை என்று கூறி திமுக செயல் தலைவர் குளத்தை தூர்வார கிளம்பியிருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? குளத்தை தூர்வார கிளம்பினார் இல்லைங்களா? இவர் நீட்டுக்காக போய் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி உட்காந்து அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை, அங்கேயும் ஒரு தூர்வார நிலைமையை ஏற்படுத்தியிருக்கலாம். தூர்வார வேலை அவருடைய வேலையா சார் அது? ஊன்றி வரும் தடிசற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை, வாண்டவிடும் வெண்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை, நாதியிலார் நாதிபர நாபடைத்தார், இந்த மண்ணிலே பிறந்து விண்ணிதிர கருத்துக்களையெல்லாம் சொல்லி தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கின்ற தடியாலே தட்டியெழுப்பிய தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை கொள்கையையும் அவரது பெயரையும் இனி திராவிட முன்னேற்றக் கழகமும் ஸ்டாலினும் பயன்படுத்தக்கூடாது எனதுதான் எனது வேண்டுகோள். ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் வந்தவன், அப்படியே இருப்பவன். ஆகவே தந்தை பெரியார் பெயருக்கு கலங்கத்தை உண்டாக்க இது போன்ற பணிகளில் எல்லாம் ஈடுபடுவது முறையாக இருக்காது. 4 நட்சத்திரம் பார்த்து தூர்வார போயிட்டு அப்புறம் என்ன இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், அப்புறம் என்ன இந்த பேரே எடுத்துடலாமே, நம்ம தேவையில்லையே. இப்போது அதிமுக ஆட்சி தானாகவே கவிழும் என்று இப்பொழுது நடிகர் கமலஹாசன் சொல்கிறாரே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ்ஸு மீட் பண்ணி ஊடகங்கள் யாரோ ஒருத்தர் கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை விட்டு விட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் எழுதி அனுப்புங்கள், எங்கெங்கே ஊழல் நடக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கன்றாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெருவில் ஒரு சித்திரத்தை வரைஞ்சி ஒரு ஓவியர் இந்த குறைகளை நீங்களே நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு ப்ரஷ் அதில் போட்டு போயிட்டானா. போகிற வரவன் பூரா பெயிண்ட் பண்ணி ஓவியமே இப்போ ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு. ஆகவே எந்தவித ஆதாரமும் இல்லாமல், அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வளர்ந்து வந்த சினிமா, தன்னை ஆளாக்கிய சினிமாவை உருவாக்கிய தலைவியாக, அதற்கு பல நன்மைகளை செய்து கொடுத்த தலைவியாக இருக்கின்ற அம்மாவினுடைய ஆட்சி நேற்று மாறுபட்ட கருத்து திரும்ப மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் வருமா என்று 3 தடவை கேட்குறாரு. 3 தடவை என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 2 தடவை நோனோ அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த ஆட்சிக்கு பதிலாக இந்த ஆட்சியே வரலான்றாரு. அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, அதான் நான் சொன்னேனே இந்த ஆட்சிக்கு பதிலாக இந்த ஆட்சியே வரலான்றாரு. இல்லை சார், நான் உங்களை கேட்டுட்டு இருக்கிறது திமுக வருமானு கேட்குறேன், திமுகவும் வரலாம். ஸோ ஏதோ ஒரு குழப்பத்திலேயே அவரை ஓட்டி கொண்டிருக்கிறார். மதவாத சக்திகளுக்கு துணை போகும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது என்கிறார் ஸ்டாலின். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? மதவாதம் தான் சார். பல விஷயங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நாம் எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியிலும் ஏற்றுக்கொள்ள முடியும். சிலவற்றை நாம் எதிர்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டால் மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்வோம். உதாரணமாக, மருத்துவமனையில் அம்மா இருக்கும் பொழுது தான் டிமானிட்டைசேஷன் ப்ராப்ளம் டெல்லியில் போச்சு. ஸ்லேட்டில் எழுதி காமிச்சாங்களா, ஐ கேம் டு நோ, இதை எதிர்க்க வேண்டும், ஒப்புக்கொள்ளாதீர்கள் என்று நாம் வணங்குகின்ற, போற்றி வணங்குகின்ற தலைவி எழுதி காமிச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பாக போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி. அங்கே டெல்லியிலே தெருவிலே நின்று டிமானிட்டைசேஷனை ஒப்புக்கொள்ள முடியாது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தியிருக்கிறது. அதை ஏன் பேசுவதில்லை யாரும்? நாடு முழுவதும் நீட் என்று சொல்லி இருக்கின்ற நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது, விதிவிலக்கு தாருங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. அதை ஏன் ஸ்டாலின் பேசுவதில்லை? எது எதிர்ப்போ அதை எதிர்க்க நாங்கள் தயங்கவே இல்லை. அதற்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எவனுக்கு மடியில் கனம் இருக்கிறதோ அவன் வழியிலே பயப்படட்டும். இங்கே அதிமுக தொண்டன் 1.5 கோடி பேர் யாரையும் பார்த்து பயப்படவும் மாட்டான், யாருக்கும் சல்யூட் அடிக்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை. அதை ஸ்டாலின் புரிந்து கொள்ளட்டும். முதலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு அறிக்கை, தினமும் ஒரு பேட்டி என்று கொடுத்தால்தான் அந்த கட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும். அதிமுகவுக்கு மிரட்டல் என்பதை விட
தன் கட்சிக்காரர்களுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருப்பதால் அவர் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு தன்னை தக்க வைத்து கொள்ள அதிமுகவை தாக்குகிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் சின்னம்மாவை கேட்டுக்கொண்டு நீங்கள் செயல்படலாம் என்று சொன்னதிலிருந்தே இரட்டை இலை விரைவில் இந்த கட்சிக்கு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதையும், இது கட்டுக்கோப்பான கட்சி, அம்மாவின் ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது என்பதையும், விதிமுறைகளை மீறி சிறையில் சின்னம்மாவுக்கு எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை என்பதை அங்கே இருந்து பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மூலமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நேயர்களே, மீண்டும் நடந்ததென்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.